பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க 20ஆம் நாள். நம்ம ஃபுல்லாக இந்த ரூமில் தான் இன்றைக்கி கிடந்து தூங்கிட்டு காலைல 7 மணிக்கு ரைட்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து கோப்ரோ கேமராவில் வைக்கக்கூடிய அந்த நெஞ்சுக்கிட்ட வைக்கக்கூடிய ஜெஸ்ட்டுக்கிட்ட வைக்கக்கூடிய அந்த பின்னு மிஸ் ஆகிட்டுங்க. எங்கே நம்ம அன்னைக்கு டென்ஷனில் போனோம்னாங்க 18ஆம் தேதி அங்கே வச்சுட்டு வந்துட்டு இப்போ தான் ஞாபகம் வருது. இது நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து பேக்கேஜ் வச்சாச்சு. இனி ரைடு எப்படி வரோம் ட்ராவல் டைம் கையில் வச்சு தாங்க மொபைல் ஐஃபோனை வச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும். நம்ம இனி மொபைலு இன்னும் ஆக்சுவலாக கோப்ரோ கேமரா சார்ஜு போடலைங்க. சார்ஜ் போடவே முடியல. எப்படி இல்லாமல் பவர் பேங்க் மட்டும் கொண்டு வரட்டா முடிஞ்சு ஜோலி அந்த மாதிரி இருக்குங்க. சார்ஜே போட முடியல. ஸோ நம்ம எல்லாத்தையும் பேக்கேஜ் எடுத்து வச்சு இனி வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இனி வந்து நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோங்க. அவங்ககிட்ட ஒரு பாய் சொல்லிட்டு அண்ணா தேங்க்ஸ் பாய். ஓகே, அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு காலையிலே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டுங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா காரை வந்து இடிச்சிட்டான் போல சைடில். யார் கார் மேலே தான் தப்புன்னு நினைக்கிறேன். அண்ணா எனக்கு இது பாருங்க. இந்த வட்டை போகணும். அப்படி போய்கிட்டே காருக்கார மேலே தப்புன்னு தான் அவங்க சொன்னாங்க. நம்மகிட்ட இப்போ கோப்ரோ கேமரா வேறு இல்லை. என்னத்தை செய்யன்னு தெரில. என்ன சொன்னே எனக்கும் தெரிலங்க. கஷ்டமான நிலைமை சமாளிச்சு தான் ஆகணும். வேறு என்ன பண்ண. சரி, நம்ம இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் எப்படின்ட்டு போக தான் தெரியும். இந்த ரூட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகுமான்னு தெரியல. உள்ளே இறங்கியாச்சு. அப்படின்ட்டா மறுபடியும் விட்டு சுற்றி வரணும். பாப்பா உள்ளே போதா என்னன்ட்டு. அந்த இதை மிஸ் பண்ணி கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. அதுன்னா அழகாக பெருசாக வீடியோ வச்சு எடுக்கலாம். இதுனா கையில வச்சுட்டு இருக்கணுங்க வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ அதான் பெரிய சங்கடமாக உள்ளன. என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம இது ஊருக்கு பேர் வந்து இப்போது ஜில்லா அப்படின்ட்டு கிளம்புவோம். படம் தான் இப்போ தான் எங்கேருந்து படத்துக்கு பேர் தான் டைட்டில் கண்டுபிடிக்காங்கன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே பார்த்து தானே வைக்கிது. தானாக எங்கே வரப்போகுது ஒரு எல்லா படத்துலையும். அந்த மாதிரி தான் ஜில்லான்ட்டு ஒரு ஊரே இருந்திருக்கு. இன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். அந்த ஊரில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். சரி, நம்ம இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணான்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இப்படி பேசிகிட்டே போயிட்டு இருந்தால் நான் மாதிரி ரொம்ப டயர்டாகி போயிடுவேன். மொபைல் வேறு கையில் பிடிச்சிட்டே இருக்கேன். கோப்ரோ கேமரானா கேமரா மாட்டியிருந்தாச்சும் ஏதாச்சும் பேசிட்டு அப்படியே போய்ட்டுருக்கலாம். ஸோ வந்து இப்போ கேமராவும் மாட்டல, மொபைலில் தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, நம்ம இனி ஏதாச்சும் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா வீடியோவில் பார்க்கலாம். இல்லாட்டா ஏதாச்சும் பண்ணலாம். வாங்க போவோம். அதாங்க கொஞ்ச நேரம் படுத்துட்டு நம்ம இனி வந்து ரேடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். மணி இப்போ 1:30 ஆயிடுச்சுங்க. என்னென்னா சாப்பிடல. இனி தான் போய் வந்து சாப்பிட்ணும். மூஞ்சும் தெரிய மாட்டேங்க. எல்லாம் மேகமூட்டமாக இருக்குங்க. அவ்வளோ வெயில் அடி. இனி நம்ம சாப்பிட்டுட்டு இனி நம்ம வந்து நேற்று வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த இதை மிஸ் பண்ணிட்டோம். நேற்று இல்லை, அன்றைக்கி டென்ஷனில் ஒரு இடத்துல போனோம்ல, அங்கே போய் நம்ம எல்லாம் கலத்தி வச்சோம். லாஸ்ட்டு கோபுரம் மாட்டக்கூடியதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். மறந்து போச்சுங்க. என்னத்தை பண்ணைக்கு. சரி, நம்ம இனி இங்கேருந்து சாப்பிடக்கூடிய இடத்துல இன்னைக்கு வீடியோ போடுவோம். என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். மதியம் ஹோட்டல் இருக்கா, இல்லாட்டா இன்னொரு 3 கிலோமீட்டர் போகணுமா, 4 கிலோமீட்டர் போகணுமா, 4 மணிக்கு தான் சாப்பிடுவோமான்னு தெரில. சரி வாங்க, நம்ம வந்து சாப்பிட டைம் வீடியோ எடுத்து தட்டி விட்டுருவோம். சரி வாங்க போவோம். நம்ம உள்ள என்ன சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி இங்கே காட்டுக்கேன். தெலுங்கானாவில் வந்து அன்னைக்கு மதியம் நம்ம ஒன்று சாப்பிட்டோம், தக்காளி சாதம், முழும்பு சாதம் மாதிரி. இன்றைக்கி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாட்டு ட்ரை பண்ணுவோம். வாங்க. சரியா, நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸ்ரீ ராஜா ஹோட்டல், மகாராஜா ஹோட்டலா? சிக்கன் இருக்கா? எம்மா இருக்கு. உள்ளவள சேட்டுக்காரங்களாம் இருக்காங்க. வாங்க, சேட்டோ வீட்டோ நம்மளுக்கு தேவை சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு.
ரேட்டை கேட்போம், சாப்பிடுவோம். மணி 2. ஸோ இப்போ சாப்பிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். இந்த டுடே வெரி பேட் டே ஆகிடும். வாங்க போய் சாப்பிட போவோம். இருக்கா? ஓகே, காற்றுல பறக்கிறதுலாம் இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். என்ன இருக்குன்னு தெரியல, போய் கேட்போம். இதுக்கு மேலே சம்பளம் போட்டு தான் இருக்கணுமா. நம்ம வந்து டொமேட்டோ ரைஸ் வாங்கணும். இங்கே வந்து டால் டீல் எல்லாம் சேர்த்து 200 அது டொமேட்டோ ரைஸ் வந்து 100 அப்படின்னாங்க. சரி, நம்ம இதுக்கு ஏற்கனவே ஹீட்டு இல்லை, நம்ம சிக்கனை சாப்பிட்டோம்னா ஜாலி முடிஞ்சிடும். ஸோ வந்து சிக்கனை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சம்பளம் கூட்டி இருந்துடும். அவட்ட நல்லா தாங்க இருக்குது. இதில் எப்படி மெத்தன் இருக்கு, இதில் இருக்கைக்கு பைசா கொடுக்கலாம் உங்களுக்கு 100. அதர் சைட் நோ ப்ராப்ளம். நான் சாப்பாடு வந்தாச்சு. இதை வந்து புட்டு மாதிரி தட்டிட்டு நம்ம வந்து பட்டு மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. தயவு செய்து இந்த வேலைக்கு சைட் டிஷ்ஷில் உள்ளி நல்ல காம்பினேஷன். ஆல்ரெடி தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதம் 100 ருபீஸ், அங்கே 80 ருபீஸ், இங்கே 100 ருபீஸ். அப்படி போயிடும். போயிட்டு எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நல்லா இருக்குங்க. கட்டு நல்லா இருக்கு. இந்த இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. சரி, ஹீட்லாம் ரொம்ப இல்லை, அந்த மாதிரி இருக்குது. சரி, நம்ம இனி ட்ரைவ் பண்ண போவோம். நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஒரு பல்கை வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தெலுங்கானாவில் குருகுப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இந்த பல்கில் தான் நைட்டு வந்து சேவ் பண்ண போகிறோம். நீங்கள் பல்கில் சேவ் பண்ணதாக இருந்தால் எப்படி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க இருப்பாங்க, அந்த பல்க்கு பார்த்து வாங்கினீங்கன்னா போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக குளிச்சுட்டு ஃப்ரீயாக ரெடி ஆகி வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவ்வளோ பாய் சோட்டா சைஸ் பைக்காக தான் இருக்கானு, அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். தாடிலாம் நிறைய வளர்ந்த மாதிரி இருக்குது, முடியெல்லாம் வளர்ந்தாச்சு. நீ என்ன செய்ய தெரில. இன்னைக்கு சரியான காமெடி ஆகிட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 6 மணிக்கு அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஒரு அண்ணன்ட்ட பல்க் எங்கே இருக்குன்னு கேட்டேன். 7 கிலோமீட்டர்னாங்க. ஒரு பெரிய பாறையெல்லாம் தாண்டி வர வேண்டியதாகி போச்சுங்க. அவ்வளோ பார்த்தா அப்படி இருட்ட மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, கொஞ்சம் த்ரில்லிங் ஆகி போச்சு. இன்னைக்கு எப்படிலாமோ தப்பிச்சு வந்துட்டேன். அப்புறம் ஒரு அப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஷ் ஆகி குளிச்சு எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. முடி தான் நிறைய விளந்துட்டு சரி பறக்குது, காற்றுல எங்கேயுமா நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 20வது நாள் வந்து நம்ம கன்னியாகுமரியிலேருந்து 1500 சில்லற கிலோமீட்டர் வந்து தாண்டி இருக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று காட்டுது. இன்னைக்கு மொத்தத்தில் 130 140 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியாச்சுங்க. அதுவும் இல்லாமல் இது இங்கேருந்து லடாக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கு இங்கேருந்து 2600 சில்லற கிலோமீட்டர் வருதுங்க. என்னன்னு தெரிலங்க. மொத்தத்தில் லொக்கேஷன் மாறி இருக்கா இல்லாட்டா நம்ம கன்னியாகுமரியிலேருந்து லொக்கேஷன் போட முடியல. எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? டோட்டல் 4000 இருந்துச்சுங்க. ஆனால் இங்கே வந்தோடனே எல்லாமே தலைகீழ மாறியாச்சு. இப்போ இதுலேருந்து லொக்கேஷன் போட்டுன்னு வச்சுருங்க, நம்ம கன்னியாகுமரிக்கு 1000, தெலுங்கானாலேருந்து லொக்கேஷன் நீங்கள் போட்டுன்னு கன்னியாகுமரிலேருந்து 1500 காட்டும். இங்கே லடாக்கு 1600 சில்லற சம்திங் காட்டுது. அது என்னன்னு தெரில. பைக்கில் வந்தால் ஈஸியாக இருந்திருக்கும், சைக்கிளில் வந்தனால ரொம்ப கஷ்டமாயிட்டு. இன்னும் வந்து ஒரு 20 25 30 நாளைக்குள்ளே எப்படியாச்சும் ரீச் பண்ணிடலாங்க. ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் ஏத்தமாக இருக்கும். 30 டேஸுக்குள்ளே எப்படியாச்சும் ரீச் பண்ணிடலாம். இன்னும் டோட்டலி நம்ம போட்டு 50 நாள் பிளான் கரெக்டாக போயிட்டு இருக்குதுங்க. 50 நாளில் எப்படி ரீச் பண்ணிடலாம். ஆனால் நம்ம வந்து எக்காரத்தை கொண்டும் வண்டியில் ட்ரெயினில் எதுலேயுமே போகக்கூடாதுங்க. ஏன்னா வந்து போயிட்டோம்னா எப்படி சொல்லலாம், ஒரு ரெக்கார்டாக ஆகாதுங்க. ஏன்னா ஒரு சின்ன இதனாலுமே ஒரு டேக்கு 100 கிலோமீட்டர் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்ஸ்லேயும் போடுறோம், எல்லாத்துலேயும் போடுறோம். ஸோ வந்து சின்னதாட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் நம்ம வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் தான். ஸோ நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நின்று பேசுவோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு எங்கே தூங்க போகிறோம்னா இங்கே தான். வாங்க நம்ம தூங்கக்கூடிய இடத்த பார்ப்போம். நம்ம டென்ட்டு ஃபோன் அடித்தே எடுக்கலாம். அவங்க டெல்லியில் இருக்கான், டெல்லி இன்னும் இருக்குது. நம்ம வந்து அந்த பையன் அதில் தூங்குவோம். நம்ம இனி டென்ட்டை எடுத்து இதில் போட்டுட்டு இதில் தாங்க நம்ம தூங்கணும். இனி இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஏற்கனவே அடவு வச்சு செயின்லாம் போய் வாங்க வேண்டியது இருக்குது. என்னத்தை செய்யன்னு தெரில. இனி வந்து மறுபடியும் நம்ம வந்து வேலைக்கு போயிட வேண்டியதான் ஊரில் போய். வேறு வழி இல்லைங்க. ஆசைப்பட்டாச்சு, வந்தாச்சு.
ஆனால் மறுபடியும் என்ன பண்ணேன்னு தெரில. ஸோ வந்து இனி மறுபடியும் வேலைக்கு போனால் தான் பைசா வரும். சாப்பிடணும்லாங்க, சோறு வேணும்ல. நம்ம என்ன ஏதோ சொல்லுவாங்களே டைலாகு, தாத்தே முப்பாட்டம்லாம் ஒன்றும் சம்பாதிச்சு வைக்கலாங்க. நம்ம வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, அந்த மாதிரி எங்கள் வீட்டு சூழ்நிலை. ஸோ இனி இன்னைக்கு ஒத்தைக்கு நம்ம ஒரு 150-130 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோங்க. இனி நாளைக்கு நெக்ஸ்ட் டே எத்தனை கிலோமீட்டர் பார்க்கலாம். அதில் மார்னிங் ஒத்தைக்கு 70 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. அப்புறம் ஈவினிங் தான் ஒரு 50-60 போல் ட்ராவல் பண்ணேன். ஸோ வந்து இனி நெக்ஸ்ட் டே எவ்வளோ தூரம் போகிறோம், எந்த ஊருக்கு போகிறோம். நெக்ஸ்ட் டே வந்து அது இல்லாமல் தெலுங்கானா 100 மீட்டரோடி முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் என்ன இது வரும், அதுக்கப்புறம் நாளைக்கு பார்ப்போம் என்ன தூரம்ட்டு. நான் மேப் இன்னும் பார்க்கல. சரி பாய்ங்க.